அவங்க வராங்க. குப்பை நம்ம வீட்டுக்கு குப்பையை அள்ளுறதுக்கு வராங்க. ஊர் குப்பையெல்லாம் அவங்க சுத்தம் பண்ணுறாங்க. இது மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க பிரித்து மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் சௌரியமாக இருக்கும். ஆனால் நான் காலையிலேருந்து உங்கள் பதிவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மழை, அந்த இபி பாக்ஸு ரொம்ப வல்கராக இருக்கிற இடம்லாம் பாவம். அவங்க கையாலையும் இதாலையும் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பணி எவ்வளோ சிறப்புன்றது நிறைய பேருக்கு தெரியல. மாதிரி ஒவ்வொருத்தரையும் வீட்டை வெயிட் பண்ணி கதவை தட்டி குப்பை இருக்கான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்க. அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. அவங்களுக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் மழை நேரங்களில் இந்த தூய்மை பணியாளர்கள் அவங்க அந்த இடத்துல ஓரளவுக்கு நிறைய சுத்தம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பேர் குப்பைக்கார், குப்பை வண்டி, குப்பைக்காரம்மா நிஜமாக தவறாக இருக்குங்க. பொதுமக்கள் நிறைய இடத்துல செய்கிற ஒரு மிஸ்டேக் என்னென்னா அவங்களுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும். தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்குன்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, தூய்மை பணியாளர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை விட்டு நம்ம அதை சொல்கிறோமா? கண்டிப்பாக அது சொல்கிறதே கிடையாது. கேட்டால் குப்பைக்கார், குப்பை வண்டி இப்படி தான் நம்ம உச்சரிக்கிறோமே தவிர பொதுமக்கள் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. பாவம் இவங்க வந்து சுத்தம் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சுகாதார கேடு இல்லாமல் இருக்கும். ஆனால் அது நிறைய பேருக்கு அது தெரியறதே கிடையாது. கேட்டால் காலனி ஆர்டிஓ ஆஃபீஸில் நிஜமாக இது மாதிரி தூய்மை பணியாளர்கள்லாம் பாராட்டினாங்க. பாருங்க, அவர் அழகாக இங்கேருந்து குப்பையை எடுத்தார். ஆர்டிஓ ஆஃபீஸ் பாரதாசன் காலனியில் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க பணிகளை நல்லா தான் செய்கிறாங்க. வணக்கம். நம்ம பொதுவாக தூய்மை பணியாளர்கள் பாருங்கள், இந்த மழையில் அவங்க வந்து குப்பை அள்ளுறாங்க. எந்த இடத்துல என்ன நிறைய பேர் ஒவ்வொரு இடத்துலையும் பார்ப்போம். ஆனால் பாருங்கள், இபி ஆஃபீஸு இருக்குது, ஒயர் இருக்குது, அதில் குப்பையை கொட்டியிருக்காங்க. ஒரு டப்பால் கொட்டி வச்சா அவங்க வீட்டில் அவங்க அழகாக வந்து எடுத்துக்குவாங்க. இந்த மழை நேரத்தில் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது. ஆனால் அவங்கள என்ன சொல்கிறோம்? குப்பைக்கார், குப்பை வண்டி இப்படி தான் அழைக்கிறோம். குப்பைக்கார் அப்படின்னுவோம். அவர் வண்டியில் அப்படி வரும்போது அவர் பார்க்கணுன்னா அது மாதிரி அதெல்லாம் தவறு. அவங்க தூய்மை பணியாளர்கள். நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறோம், தொடப்பத்தை போட்டு வீட்டில் கூட்டுறோம். அது மாதிரி அவங்க ரோட்டை கூட்டுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இதை போய் குப்பைக்கார், இந்த கார், அந்த காருன்றீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பாருங்கள், இந்த மழையிலையும் இதை எடுத்து சுத்தம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய இடங்களில் சென்னை ஃபுல்லாக இருக்கிற தூய்மை பணியாளர்கள் வந்து சுத்தம் பண்ணுறதுனால தான் நம்ம ஒழுங்காக ஓரளவுக்கு நோய் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். பாருங்கள், அந்த மழையில் அழகாக எவ்வளோ தூரம் செய்கிறாங்க பாருங்கள். இந்த இபி ஆஃபீஸு, இந்த வாசலில் இது மாதிரி நிறைய இடங்களில் அவங்க செய்கிறதுனால தான் நம்ம இதாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க. அதை விட்டுட்டு குப்பைக்கார், குப்பைக்காரம்மா அவெல்லாம் கூப்பிடாதீங்க. அவங்களுக்குன்னு பேர் இருக்குது. இல்லைன்னா தூய்மை பணியாளர் அப்படி இல்லை வாங்க போங்கன்னு சொல்லுங்கள். இவங்க இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டம் இந்த வேலையில். அது தெரியல. ஆனால் அவங்க வீட்லேயே வச்சுருந்தா அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்களே. இது மாதிரி ஓரத்தில் குப்பையை கொட்டி வச்சிடுறீங்க. அம்மா உங்கள் பேருமா? குப்பம்மாள். எத்தனை வருஷமாக இருக்கீங்க? 13 வருஷமாக இருக்கீங்க. 13 வருஷமாக இருக்காங்க. அதனால் தூய்மை பணியாளர்களை மதிப்பு கொடுங்க. குப்பைக்கார், அந்த கார், இந்த கார்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களுக்கும் பேர் இருக்குது. இல்லாமல் வாங்க போங்க, அம்மா இந்தாங்க அப்படின்னு சொல்லுங்கள். இவங்களாம் பார்க்கும் போதே பாருங்கள். வணக்கம்.